வணக்கம். நான் இப்போ பார்க்க போகிற காணொளின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாக்குறிச்சி மாதா கோயில் தான் நம்ம வந்திருக்கோம். இதான் நம்ம போகிற என்ட்ரன்ஸு. இது திருத்தலத்தில் புனித லூர்து அன்னை கெபி இங்கே இருக்குது. மறுபுறத்தில் வந்து கித்தேரி அம்மாள் கெபியும் இங்கே இருக்குது. 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் வசித்து வந்த மக்கள் வந்து மிகவும் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக இங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு கதை வந்து இங்கே இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஜோசப் காலிப்பென் என்று அழைக்கப்படுற, இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு தமிழ் மக்களால் அழைக்கப்படுற வீரமாமுனிவர் வந்து அங்கே வந்ததாகவும் இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. 1716ஆம் ஆண்டில் வந்து வீரமாமுனிவர் வந்து இங்கே வந்திருக்காரு. இங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து சேவை மனப்பான்மையில் தொன்றெல்லாம் ஆற்றிருக்காரு. அவர் தான் இந்த மக்களாக சேர்ந்து இங்கே ஒரு ஆலயத்தை எழுப்பி இந்த ஆலயத்துக்கு ஏலாக்குறிச்சின்னு பேரும் வச்சுருக்காரு. இங்கே உள்ள சிலை வந்து ஏசியாவில் மிகப்பெரிய வெண்கல மாதா சிலை இருக்குது. இந்த மாதாவோட மொத்த அடி வந்து 13 அடி உயரம் வெண்கல சிலை. இதோட எடை வந்து 18,000 கிலோ எடை கொண்ட இந்த சிலை வந்து, இது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை சுற்றி ஜெபமாலை பூங்காவும் அமைந்திருக்கு. திருக்குறளில் உள்ள அறத்துப்பால் பொருட்பால் ஆகிய அதில் உள்ள லத்தீனில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் வீரமாமுனிவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மாதா வந்து சந்தன மாதா என்னும் ஒரு சில பேர் வச்சு இந்த ஊர் மக்கள்லாம் வந்து கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே சிலைகள்லாம் வச்சு இதில் உள்ள என்னென்ன பேருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இயேசுநாதரை வந்து நம்ம எப்படிலாம் வந்து அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சிலை மாதிரி வச்சு நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காங்க. நம்ம நேரம் குறைவாக இருக்கனால என்னால் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியல. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ரொம்ப நேரம் என்னால் காட்ட முடியாதனால தான் நான் வந்து டக்குன்னு போக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு இங்கே வந்து பாருங்கள். நம்ம கிறிஸ்து பிறந்தது அது எல்லாமே இங்கே வந்து சின்ன கண்ணாடி குடுவைக்குள்ளே வச்சுருக்காங்க. அவர் எப்படி வந்தாங்க, அவங்க தஞ்சம் அடைஞ்சது எல்லாமே வந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு சிலைகள் மாதிரி வச்சு இந்த வளாகம் முழுவதுமே வந்து வச்சுருக்காங்க. இதான் நம்ம மாதாவோட சிலை. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள்.
இதான் நான் முன்னாடி சொன்னேன்ல கெபி, அதான் இந்த கெபி. இது சுற்றிலும் உள்ள பூங்கா மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. கொடிமரம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இங்கே திருவிழா நடக்கும். தேர் திருவிழா மிகவும் விமர்சையானது. டிவியில் நியூஸ்லலாம் கூட இந்த இடம் வந்து ரொம்பவும் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வராதவங்க கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பாருங்கள். இதை நம்ம உள்ளே வந்து வேலைப்பாடு போயிட்டுருக்கனால இங்கே எதுவும் அவ்வளோவா எதுவும் நடக்கிறதில்ல. கோவில் இப்போ பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், கோவில் வந்து பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. வீரமாமுனிவரோட சிலை